என்னோட நிக்நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஐயோ அப்படின்னு போட்டிருந்தேன். நிக்நேம் என்ன? ஹாய் ஐயோ. பொதுவா நிக்நேம்னா என்ன? புஜ்ஜு, செல்லோ, பட்டு, புட்டு அப்படித்தானே கூப்பிடுவாங்க. இவர் வந்து அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஹாய் ஐயோ அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என்னையா பேசுற? நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? ஐயோ. ஐயோவா? ஹாய் ஐயோ எங்கயா புடிச்ச இத? அடுத்து வந்து ஐ திங்க் பீப்புள் லவ் மீ பிகாஸ் ஐ எம் a சூப்பர் நேச்சுரல் கை. சூப்பர் நேச்சுரல் கையா? ஏலியனா? சூப்பர் நேச்சுரல்னா என்னன்னே தெரியாம எழுதிட்டீங்களோ? சூப்பர்ன்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால. சோ பீப்புளுக்கு என்ன பிடிக்கும் ஏன்னு கேட்டா என்னோட ஹியூமர் சென்ஸ்னால. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பத்தாவது குறைக்கு நான் வந்து நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்ஸ் இருக்கு. காமன் சென்ஸ் இருக்குதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் சென்ஸ் இருக்குதா இல்லையான்றத அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். எதுக்கு கேள்வி கேட்டா ஏன் அப்படி ஒரு ரியாக்ஷன்? இப்ப என்ன சண்டை போடுறேன் என்ன காமெடி பண்றது? பார்த்தால காமெடியா இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்டா ஒரு கேட்கட்டும். கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டீங்களே, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்லாம் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. என்னையா பண்ற? என்ன எனக்கு புரியல. என்ன பிஹேவியர் அது? என்ன விசித்திரமான ஆளுங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? நீ பேசுறது பாதி ஸ்கிரிப்டடா இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு உள்ள போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன், ரிலேட்டபிள் கண்டென்ட் பண்ணுவேன், இவங்க பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன், நான் கோவப்படுவேன். பிக் பாஸ் ஹவுஸ்ன்றது இவரே ஒரு கோளாறு, இவர் இன்னொரு ஒரு கோளாறு கேள்வி கேட்கிறாரு. சரியான காம்போ இது. உண்மையாவே அப்படிதான் பண்ணிருக்கீங்க. என்ன ஷோயா இது? எதுக்கா சும்மா மார்னிங் பண்ணிட்டு இருக்க? நீ ஸ்கிரிப்டடா இல்ல பெர்ஃபார்ம் பண்ணறியா? என்னடா என்ன பாம்பு மாதிரிலாம் பண்ற? டான்ஸ் ஆடுவ போல இருக்கு. டப்பு சீக்கிரம் நீ பரவாயில்ல, அரவிந்த் வச்சு செய்யறாப்புல கேசவ ஆடுவ போல இருக்கு. டப்பு சீக்கிரம் நீ இடத்துல நிக்க மாட்டீங்க நீங்க. டப்பு நெக்ஸ்ட் முடியலையோ நிக்க? ஐயோங்கிறது நிக்னேம் ஃபர்ஸ்ட். ஏன் போயான்னு போயினே இருக்க? ஒரு இடத்துல நின்னு ஆமா ஐயோலாம் ஒரு பெட் நேமா? அதத்தான் எல்லாரும் கேக்குறாங்க. கரெக்ட் தான். அது எனக்கு ஓகே. நீ ஸ்கிரிப்ட் எழுதல, கான்டென்ட் பண்ண வர பேச நினைக்கிறேன். டிசிப்ளின் என்ன தெரியுமா? கேளு தல, டக்குன்னு கேளு. சீக்கிரம். என்னையா கால்ல வெந்நீர் ஊத்தி விட்டாங்களா உனக்கு? இப்படி ஒரு வீட்டுக்குள்ள வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியலையே. டிசிப்ளின் ப்ரோ. டிசிப்ளின் இல்ல. ஒரு இடத்துல நிக்க சொல்றேன் என்னால செய்ய முடியாது. இவரு சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் நினைக்கிறேன். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். கேள்வி கேட்டோம் அசிங்கப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு தாயா இந்த ராஜு கரெக்டான ஒரு கமெண்ட்டை கொடுத்திருக்காரு. கரெக்ட். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இந்த மாதிரி அவங்களே கிண்டல் பண்ணா எப்படி நியாயமா பிரதர்? ஒரு மாதிரி உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி இதா இருக்கு. நீ என்ன டிஸ்டர்ப் ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க இங்கமா அந்த மாதிரி இருக்கு. அது ரசிக்கிற மாதிரி இல்ல. ஓகே வீடியோக்காக சொல்ல, உண்மையாவே கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கு.